ஆமென். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் சொல்லுங்க யாராவது. ஹalleluya. நாளும் கூட ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த 17வது ஆண்டை காண தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த பேர் கரங்களை தட்டி இயேசுவுக்கு முதலாவது நன்றி சொல்லுவாங்க. 17 ஆண்டுகள் தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹalleluya. இந்த நாளும் கூட இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். இரண்டாவதாக என்னை அழைத்த தேவ ஊழியருக்காக பாஸ்டர் டேனியல் ஐயாவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல இருக்கிற சபை தலைவர் சுவிசேஷர் ஐசக் விஜயகுமார் ஐயாக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல டிஎஃப்ஹெச் என்னுடைய நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. எட்வின் வந்திருக்கிறாரு, என்னுடைய நல்ல ஒரு நண்பர். அதே போல பாஸ்டர் பிரபாகர் பெரிய ஐயா வந்திருக்காங்க, கர்த்தரை துதிக்கிறேன். அதே போல செஞ்சிலிருந்து மோசஸ் வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், ஒவ்வொரு பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இதனாலும் கூட நாம தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு முன்பதாக ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி ஒரு 2 நிமிஷம் ஆராதிக்க போகிறோம். ஆமென். எல்லாம் எழுச்சி நிற்கலாமா? இப்பதான் ஐயா உட்கார்ந்தாரு, உடனே எழுச்சி நிற்க வைக்கிறீங்களே அப்படின்னு யோசிக்கு இல்லையோ? வாங்க. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் பிறக்க சிலுவை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் பிறக்க சிலுவை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தமே இயேசுவே, எந்தமே இயேசுவே, எந்தமே
இப்போ ஒரே ஒரு சின்ன காரியத்தை செஞ்சுட்டு உட்கார போறாம ஒரு 30 செகண்ட் என்ன செய்ய போறோம்னா எல்லாருக்கும் 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருக்கு 17 ஆண்டுகள் தேவன் நடத்தி வந்திருக்கிறார் பாருங்க. கரங்களை தட்ட முடிஞ்சது, கரங்களை தட்டுங்க சத்தமா எப்படியாவது என்ன பண்ண போறோம்னா தேவனுக்கு நன்றி செலுத்த போறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹalleluya. 2 கரங்களையும் நல்லா தட்டுறீங்களோ, கரங்களை உயர்த்துறீங்களோ, சத்தம் இந்த இடத்துல இருந்து என்ன ஆகணும்? தேவனுடைய சமூகத்துக்கு போகணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஹalleluya. ஒரு 30 செகண்ட் மாறும் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நீ செய்த காரியங்களுக்காக நன்றி. உன்னால வரைக்கும் வழி நடத்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஓ நான் நன்றி சொல்றேன். 17 ஆண்டுகள் வழி நடத்தினீரே. ஓ தயவுக்காக நன்றி. இரக்கத்திற்காக நன்றி. ஆசீர்வாதத்துக்காக, இந்த அபிஷேகத்துக்காக, இந்த தரிசனத்துக்காக, இந்த பேசுகிறதுக்காக. ஓ நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஹalleluya. யாராவது ஒருத்தருக்கு மட்டும் கை கொடுத்து இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து. ஆமென். எல்லாரும் உட்காரலாம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராங்க. இந்த வாய்ப்பை மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். என்னோடு கூட ஊழியர் டேவிட் வந்திருக்காரு. அவர் என்னோடு கூடவே இறையியல் கல்லூரியில் எனக்கு சீனியராக படித்தவர். அது மாத்திரமல்ல, வேலூர் இருக்கிறதான மிஷனரிஸ் அப்போல்ட் ட்ரஸ்ட் என்ற மற்றொரு ஒரு ஆர்கனைசேஷன்ல தமிழ்நாடு முழுதுமாக இருக்கிற நிறைய ஊழியக்காரரை ஒருங்கிணைக்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளராக இருந்து அவர் செயல்பட்டு வருகிறார். அவருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹalleluya. இந்த 17 எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். 17 ஏன் ரொம்ப பிடிக்கும்? ஒண்ணு என்னுடைய பிறந்த நாள் 17 வந்தது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா 17 ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன், ஆவிக்குரிய முழுமை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. 7 முழுமை, 10 7 இணையும் போது என்ன நடக்குது? ஆவிக்குரிய முழுமை, ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபெக்ஷன். அப்ப இந்த ஆண்டுல ஒரு காரியம் மட்டும் நிச்சயமாக நான் நம்புவேன். என்ன நம்புவேன் என்றால், இந்த சபையில தேவன் ஆவிக்குரிய சகல காரியத்தையும் முழுமை அடைய செய்ய போகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி நல்லா கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவாங்க? ஹalleluya. ஏன் நன்றி சொல்ல சொன்னேன் தெரியுமா? நன்றியில நிறைய ரகசியங்களும் நிறைய சாவிகள் நன்றிக்குள்ள அடங்கி இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரிய பில்டிங், கீழே வீடு இருக்கு, மேல சர்ச் இருக்கு, இவ்வளவு பெரிய பில்டிங் பாருங்களேன். ஆனா இவ்வளவு பெரிய பில்டிங்க்கு இந்த கீபோர்ட் சைஸ் சாவி இருக்கு. எவ்வளவு சைஸ் இருக்கு சாவி? பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போற அளவு தான் சாவி இருக்கும். ஆமாவா இல்லையா? நன்றியும் அப்படிதான். நிறைய நேரம் நம்ம தேடினா கிடைக்காத மாதிரியே தான் தெரியும். ஆனா சாவியை தொலைக்கவே கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஹalleluya. நன்றி என்ன செய்யும்னா, ஒரு காரியத்தை முடித்து புதிய கதவை திறக்கும். அதுதான் நன்றி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஹalleluya. நன்றி சொல்லாத மனிதனுடைய வாழ்க்கையில தாமதம் மட்டும்தான் இருக்கும். எந்த மனிதன் தேவனுக்கு நன்றி சொல்கிறானோ, எந்த மனிதன் தன்னை சுற்றி இருக்கிற நபர்களுக்கு, ஊழியக்காரருக்கு, கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, பெற்றோர்கள் பிள்ளைக்கு, உறவுகளுக்கு, எல்லாவற்றுக்கும் எந்த மனிதன் நன்றி உள்ள இருதயத்தோடு, ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட்னு சொல்வாங்க, அந்த நன்றி உள்ள இருதயம் எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த மனிதனுக்கு என்ன நடக்கும்னா, காரியங்கள் முழுமையாக முடியும், புதிய காரியங்கள் துவங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நன்றி இல்லாத மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, கட்டப்பட்டு முழுமை அடையாத கட்டிடம் போல தான் காணப்படும். ஆனால் நன்றி சொல்லுகிற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? என்ன தாமதம் என்ன நடந்தாலும் சரி, அந்த சாவியை மட்டும் நம்ம கையில எப்பவுமே பிடித்து கொண்டிருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. அது ஒரு முக்கியமான ரகசியம். அது Thanksgiving is a secret. It's a key in the kingdom of God. தேவ ராஜ்யத்துல ஒரு அற்புதமான ஒரு சாவி. நம்முடைய வாழ்க்கையில நன்றி சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆமென். ஹalleluya. 17 ஆண்டுகள் கர்த்தர் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய நேரங்கள்ல நம்ம கர்த்தர் துவங்க செய்யும் போது நமக்கு பெரிய திட்டம் தெரியாது. தரிசனம் எப்படின்னா, கார் அல்லது பைக் உடைய லைட் மாதிரி தான். வண்டி முன்ன போக போக லைட் இன்னும் என்ன ஆகும்? அடித்து கொண்டே போகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வண்டியை நிக்க வச்சுட்டு அடித்தீங்கன்னா 10 அடிக்கு தான் உங்களுக்கு வெளிச்சம் தெரியும். ஆனா வண்டி நகர நகர என்ன ஆகும்?
வெளிச்சம் முன்பதாக நகர்ந்து கொண்டே போகும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனமும் அப்படிதான். ஆமென். விசுவாசத்துல அந்த தரிசனத்தை நோக்கி நம்ம நகர என்ன ஆகும்னா, நாம போகிற பாதையின் வெளிச்சத்தை தேவன் காண்பித்துக் கொண்டே வருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல பாருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தையே தலைப்பாக வைத்து உங்களுடைய நேரத்துல எனக்கு ஊழியக்காரர் கொடுத்த நேரத்துல சரியா நான் முடிச்சிடும். ஆமென். அல்லேலூயா. லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்க. 38ஆம் வசனத்தின் ஒரே ஒரு சின்ன பகுதி மாத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாரும் சேர்ந்து அந்த வார்த்தைகளை படிக்கலாமா? உம்முடைய வார்த்தைகளின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா, இந்த கடைசி நாட்களிலே நிறைய காரியங்கள் நிச்சயமாக சம்பவிக்கும். மாற்று கருத்தே கிடையாது. கொரோனா எப்படியோ இந்த ஆண்டோட முடிந்ததுன்னு யோசிக்கும் போது, இப்பதான் லண்டன்ல இருந்து யாரோ ஒருத்தங்க வந்தாங்களா, அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, தேசமே தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதை குறித்து நீங்களும் நானும் ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் அறியாமல் காணப்படலாம். ஆனால் மத்திய சுவிசேஷம் திரும்ப வேண்டாம், 24ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவிடம் நிறைய பேர் அடையாளங்களை கேட்கும் போது கர்த்தர் அநேக அடையாளங்களை வரிசைப்படுத்தி சொல்கிறார். அவர் சொல்லுகிறார், இதுதான் வருகைக்கு அடையாளம், முடிவின் ஆரம்பம் இதுதான் தேவன் சொல்லுகிறார். அப்ப இந்த வருஷத்தின் துவக்கத்துல வாக்குத்தத்தத்தோடு ஆரம்பித்த நிறைய பேர் மார்ச் மாதம் வந்த உடனே என்ன ஆயிட்டாங்கன்னா, வாக்குத்தத்தத்தையும் தேவ வார்த்தையை பார்ப்பதை விட்டு மாஸ்கையும் சானிடைசரையும் இந்த உலகம் நம்முடைய செவிகளில் வைக்கிற நிறைய நியூஸ பார்த்து என்ன ஆயிட்டாங்கன்னா அதை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. நம்புவது தப்புன்னு நான் சொல்லல, ஆனா எது முதன்மையான இடத்துல வைக்க வேண்டுமோ அதை எப்ப நம்ம கீழே தள்ளுகிறோமோ மேல போகிறது விக்கிரகமாக மாறிவிடும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இப்போ ஐயா முதலாவது இடத்துல இருக்கிறாரு. இவர் இடத்தை நான் பிடிக்கணும்னு நினைச்சேன்னா நான் விக்கிறேன். என் வாழ்க்கையில தேவ வார்த்தை தான் முதலாவது இடத்துல இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? கர்த்தர் தான் முதலாவது இடத்துல இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ரூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 24ஆம் அதிகாரத்துல ரூமர்ஸ் ஆஃப் வார், ரூமர்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த ரூமர்ன்ற வார்த்தைக்கு வேதத்துல போயிட்டு கிரேக்க மொழியிலயோ எபிரேய மொழியிலயோ தேடி பார்த்தா என்ன இருக்கு? நியூஸ் இருக்கு. என்னது? நியூஸ். நிறைய பேர் நியூஸ் கேட்டு என்ன பண்றோம்? பல காரியங்களை நம்புகிறோம். ஆனா எனக்கு ஒரு காரியத்தை நான் அறிந்திருக்கிறேன். என்ன அறிந்திருக்கிறேன்னா, இந்த வருடம் எப்படி இருந்தது, அடுத்த வருடம் எப்படி இருக்க போது, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுவோம். தேவன் உங்களுக்கு அவர் வார்த்தையில என்ன சொல்லிருக்கிறாரோ அவருடைய வார்த்தையின் படி எனக்கு ஆக கடவுது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஐயா, வாக்குத்தத்தம் ஒரு புறம் இருக்க, கடைசி நாட்களிலே நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும். மரணத்தை பார்த்து எனக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா, மரித்த இந்த உலகத்தில் என் கண்கள் மூடும் போது அடுத்த நொடி என்ன நடக்குதுன்னா, என் கண்கள் என் நேசரை, என் இயேசுவை பார்க்கிறது. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? அதை விட மிகுந்த ஆனந்த சந்தோஷம் உண்டு பண்ணுகிற ஒரு பெரிய ஒரு தருணமே நம்முடைய வாழ்க்கையில் கிடையாது. ஆமென். கடந்த வாரத்துல என்னுடைய பாட்டி ஒருத்தவங்க கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தாங்க. அவங்களை பார்ப்பதற்காக அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க 82 வயது, அவங்க ஹாஸ்பிட்டல் போய் நான் பார்த்ததே இல்லை. கடைசியாக இந்த ஒரு மாதத்துல மட்டும் சில கடின சூழ்நிலை, கொரோனா பார்த்தாங்க, கொரோனா நெகட்டிவ் தான். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் தேடி, இந்த வசனத்தை கொண்டுதான் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அந்த வசனத்தை சொல்லிட்டே இருக்கு. அப்ப யோபின் புத்தகம் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால், களஞ்சியத்தில் என்ன பண்ணுவேன், தானியத்தை சேர்க்கிறது போல முதிர் வயதில் நான் உன்னை கல்லறையில் சேர்ப்பேன் அப்படின்னு இந்த வருஷத்தின் துவக்கத்துல கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு. நான் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, எனக்கு மரணத்தை பார்த்து என்ன இல்ல, பயம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவங்க என்ன தெரியும்னா, வார்த்தையின்படி அவங்க வாழ்க்கையில நடக்கும் நம்ம அறிந்திருந்தாங்க. பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனை என்னன்னா, பக்கத்துல இருக்கிற மனிதர்கள் சொல்லுகிறது தான் என் வாழ்க்கையில நடக்கும் நம்ம நம்புகிறோம். நம்முடைய ரிப்போர்ட் கார்டுல நீ ஃபெயில், நீ பாஸ், நீ சுமாரானவன், நீ அவுட்ஸ்டாண்டிங், நீ இப்படி, நீ அப்படி அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ல வரதை நம்புகிறோம்.
மற்ற மனிதர்கள் சொல்லுகிறதை நம்புகிறோம். பல நேரங்களில் நாம் நம்ப வேண்டிய முக்கியமானது என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனை நாட்கள் நம்ம உயிரோடு இருக்க போகிறோமோ, அல்லது எந்த நாளிலே நம்முடைய இயேசுவை சந்திக்க போகிறோமோ, அது வரைக்கும் தேவனுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கின்றதான மிகப்பெரிய ஒரு உறவு என்னன்னா தேவனுடைய வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வார்த்தை இருந்தா வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. வார்த்தை ஒரு மனிதனோடு இருக்கும் என்றால், வார்த்தை நீங்கள் பிடித்துக் கொள்வீர்கள் என்றால், உங்க வாழ்க்கையில அதை விட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இந்த வேதத்துல நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த நாட்கள் கிறிஸ்துமஸின் நாட்கள், ஆண்டவருடைய பிறப்பை நாம் அதிகமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால கர்த்தரை நான் துதிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிறப்பிலிருந்து ஒரு சில நமக்கு தெரிந்த காரியங்களை வேற ஒரு கோணத்துல பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. இங்க வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், இயேசுவை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம், திருப்பிக் கொள்ள மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்களை அரபாசி. அவன் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி தினம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். நீங்க நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துமஸ்னா நம்முடைய வாழ்க்கையில ஞாபகம் வர வேண்டியது முதலாவது சத்தியம் என்னவென்றால், கிறிஸ்துமஸ் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னது? கேக்கா? சொல்லுங்களேன். கிறிஸ்துமஸ் தாத்தாவா? பிரியாணியா? இன்னைக்கு எங்க வீட்டுல பயங்கர ஒரு பெரிய போரே நடந்துட்டு இருக்கு எங்க வீட்டுல. ஏன்னா கிறிஸ்துமஸ் என்ன செய்யறது அப்படின்னு ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு எங்க. அதுவும் சாதாரணமா ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒண்ணா இருந்தா நல்லா இருக்கும். இப்ப எங்க வீட்டுல எங்க அம்மாவுடைய முதல் தங்கச்சி, 2வது தங்கச்சி, 3வது தங்கச்சி, மாமா எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். செலிப்ரேஷன் தப்புன்னு நான் சொல்லல, ஆதாரம் தப்புன்னு நான் சொல்லல, நல்ல உடை தப்புன்னு நான் சொல்லல. ஆனா கிறிஸ்துமஸ்னோட நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னவென்றால், வேதம் இங்க ரொம்ப அழகாக சொல்லுகிறது, அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? எந்த மனிதன் சந்தோஷமா இருப்பான் தெரியுமா? எந்த மனிதனுடைய பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதன் தான் சந்தோஷமா இருக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், ஐயா நீ கையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீ எங்க வந்துடணும்? அங்க வந்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையோடு காலோடு காரோடு வீடோடு இங்கே இருக்கிறத விட ஊனமா இருந்தாலும் நீ எங்க வந்துடணுமா? அங்க வந்துடணுமா? ஒருவேளை உனக்கு கண்ணு நல்லா இருக்குது, ஆனா கண்ணு உனக்கு இடரல் உண்டாக்குனா அது பிடுங்கி போட்டு எங்க வந்துரு? அங்க வந்துட்டு இருக்காரு. அப்போ ஏன் இயேசு இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? தம்முடைய சாயலிலே மனிதனை உருவாக்குகிறார். அவங்க 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா தினந்தோறும் பார்த்துக் கொள்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது என்ன பண்ணாரா? கர்த்தர் சாயங்கால வேளையிலே சம்பாஷிக்கும்படி டு ஹேவ் ஃபெலோஷிப் என்ன பண்ணாரா? தேவன் இறங்கி வந்து தன்னுடைய பிள்ளையோடு, ஆதாமோடு, ஏவாளோடு அவர் பேசுகிற ஒரு அற்புதமான ஒரு உறவு இருந்தது. தினமும் முகமுகமாய் பார்க்கிற ஒரு அனுபவம். ஆனா ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தா ரிபல்லியன் அப்படின்னு ஒரு நடக்குது. ரிபல்லியன் என்ன? தேவன் தேடி வரும்போது நான் வேறு ஒரு சிந்தையோடு அல்லது வேறு ஒரு கோணத்துல வித்தியாசமான ஒரு பாதையில நான் நிற்பதுதான் ரிபல்லியஸ் நேச்சர். அன்றைக்கு என்ன நடக்குது? தேவன் மீது வைக்க வேண்டிய கண்ணை அங்க இருக்கிற வேற ஒரு கனியின் மீது வைத்ததுனால ஒரு ரிபல்லியஸ் நேச்சர், தேவனுக்கு விரோதமாக அல்லது எதிர்த்து செய்கின்ற ஒரு எண்ணம் உருவாகுகிறது. இது என்ன நடக்குது? இது சாதாரணமாக ஒரு பெரிய பிரிவினையாகி அந்த பிரிவினையில மீண்டுமாக தேவனும் மனிதனும் இணைக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது.
ஒரு உதாரணம் சொல்ல போனா நம்ம எல்லாருடைய வீட்லயுமே பாத்தீங்கன்னா இந்த எறும்புகள் எல்லாம் இந்த சுவர் பக்கத்துலயோ அல்லது ஜன்னல் பக்கத்துல பார்த்தா எறும்புகள்லாம் வரிசையா போக பார்த்துருக்கீங்களா? அந்த எறும்புக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஓட்டை இருக்கும், இந்த இந்த கார்னர்ல ஒரு ஓட்டை இருக்கும், இங்க இருந்து கிளம்பும். இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்கும், அங்கதான் அந்த எறும்பு என்ன பண்ணணும், வரணும். இதுதான் வழி. ஆனா அந்த எறும்பு இப்படி வரவே வராது எந்த இடத்துலயும். நம்மளும் தேடிட்டு போவோம், அது எங்கதான் போகுது, அந்த புத்து எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிட்டு அங்க எங்கேயோ போய் சுத்தி பார்த்தா பக்கத்துல ரெண்டு அடி பக்கத்துல இருக்கிற இடத்துல தான் சுத்தி வரும். நம்ம போய் எறும்புக்கு சொல்ல முடியுமா, நீ தவறான வழியில போற, என்ன பண்ணு, இண்டிகேட்டர்ல ரைட்ல போட்டு இல்ல லெஃப்ட்ல போட்டு என்ன பண்ணு, நீ இப்படிதான் போறோம்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். யாராலதான் சொல்ல முடியும்? ஒருவேளை நிக்கல்சன் அவருடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அந்த எறும்புக்கு வழி தெரியல. அந்த எறும்புடைய வாழ்க்கையை மாத்தினா நிக்கல்சன் என்ன செஞ்சாங்கன்னா, நிக்கல்சன் எறும்பா மாறியாகும். எறும்பாக மாறி அவர்களுக்கு முன்பதாக போய் இதுதான் வழின்னு காமிச்சா மட்டும்தான் தவறான வழியில் இருக்கிற அந்த எறும்புகள் சரியான வழிக்கு வரும். ஆனா என்னால அது செய்ய முடியாதுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ மனிதன் மீது அல்லது அவருடைய சாயலில் உருவாக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளின் மீது தேவனுக்கு இருந்த அந்த அன்பு எவ்வளவு என்றால், அவருடைய சர்வ வல்லமை பொருந்திய அந்த தேவத்துவத்தை விட்டு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்னா, மனுஷனாக இந்த பூமிக்கு வருகிறது தான் கிறிஸ்துமஸ். எத்தனை பேர் கரங்களை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துமஸ் கர்த்தர் வந்துட்டார் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க. அந்த எண்ணம் எதை உருவாக்குறது என்றால், நம்முடைய பாவங்கள் நமக்கு கழுவப்பட்டு மன்னிக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. கிறிஸ்துமஸ்னா நம்முடைய எண்ணங்களுக்குள்ள வர வேண்டிய முதல் காரியம் ரெமிஷன் ஆஃப் சின். அல்லது வேதம் சொல்லுகிறது, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன் பாவம் நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புகிறது. பாவம் நீக்கப்பட்டால் தான் பிள்ளையின் மனப்பான்மையில மனிதர்கள் வருவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாவம் இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிறது அடிமைத்தனத்தின் எண்ணம். பாவம் வெளியேறினாதான் நான் தேவனுடைய பிள்ளை என்ற எண்ணமே நமக்கு உண்டாகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த உலகத்துல நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணுறோம், நிறைய நேரம் கம்பேர் பண்ணியே நம்முடைய வாழ்க்கை இழந்துடும். என்ன செய்யறோம், கம்பேர் பண்ணும். இப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட், நான் ஒரு 50 மார்க் இருக்கிறேன். எவ்வளோ? 50 மார்க். அதுதான் என்னுடைய ஆவரேஜ். நான் அதுக்கு மேலேயும் போக மாட்டேன், அதுக்கு கீழேயும் போக மாட்டேன். 50 மார்க் தான். அப்போ நான் ஒரு நாள் என்ன பண்றேன், என்னுடைய எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாம்ல எனக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்கிறேன். எனக்கு என்ன கொஸ்டின் பேப்பர்ல தெரியுமோ அதுக்கு பதில் எழுதுறேன். என்ன தெரியும்னா 50 மார்க் நான் எடுத்துறேன்னு எனக்கு தெரியும். அப்ப நான் என்ன பண்றேன்னா, 50 மார்க் நான் எவ்வளவு எழுதணும்னு எனக்கு தெரியும். மார்க் வந்துடுச்சு 50 மார்க். ரொம்ப சந்தோஷம், அடடா ரொம்ப ஜாலியா இருக்கு. திடீர்னு என் பக்கத்துல இந்த ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். அவன் உட்கார்றான். அவன் உட்கார்ந்தானே அவன் முகம் ரொம்ப சோகமா இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டேன், எவ்வளவு மார்க்குன்னு கேட்டேன். அவன் சொன்னான் 30 அப்படின்னா. எவ்வளோ? 30. எந்த 50 எனக்கு இவ்வளவு நேரம் திருப்தியை கொடுத்துச்சோ, அந்த 50 இப்ப திடீர்னு எனக்குள்ள ஒரு பெருமையை கொடுத்துச்சு. என் மார்க் மாறல, அவன் மார்க்கும் மாறல. இப்ப நான் அவனோடு என்னை ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிச்சேன் பாருங்களேன். எனக்குள்ள என்ன வந்துச்சுன்னா, நான் மேட்டுமையான ஒரு மனிதன் என்ற எண்ணம் வந்துச்சு. அவன் என்னை விட தாழ்மையான மனிதன் ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. எந்த 50 மார்க் எனக்கு இந்த மேட்டுமை எண்ணத்தை கொடுத்துட்டே இருந்துச்சோ, திடீர்னு இந்த பக்கம் என் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்தான். என்னன்னு பார்த்தா அவன் 90 மார்க் எடுத்திருக்கிறான். எந்த 50 இவ்வளவு நேரம் எனக்கு மேட்டிமையான எண்ணத்தை கொடுத்துச்சோ, அதே 50 என்ன பண்ணிடுச்சுன்னா தாழ்மையான மனப்பான்மை கொடுத்துச்சு. அல்லது தாழ்மை, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். என் மார்க்கும் மாறல, அவன் மார்க்கும் மாறல, இவன் மார்க்கும் மாறல. எப்போ நான் கம்பேர் பண்ணி பார்த்தனோ, அப்ப என்ன ஆயிட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நீ இழந்து. இன்றைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு தேவனோடு நேருக்கு நேரான உறவுகள் நமக்கு தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. நிக்கல்சன் என்ன பண்ண கூடாதுன்னா, என் வாழ்க்கை எங்களுக்கு பிரபாகர் ஐயாவோடு இணைத்து பார்க்க கூடாது. இந்த பக்கம் இருக்கிற என்னுடைய நண்பர் எட்வினோடு என்ன பண்ணக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. என்னை, என்னுடைய ஐடென்டிட்டியை கர்த்தர் அறிந்து என்னை என்ன பண்ணார்னா கர்த்தர் ரட்சித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. யாரிடமும் கேட்டு கர்த்தர் என்ன ரட்சிக்கல.
யாருடைய ஒப்பீனியன்லாம் கேட்டாரு. நம்ம என்ன பண்றோம்? ஒப்பீனியன் கேட்கிறோம். இவங்க நல்லா இருக்கிறாங்களா? இந்த மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்றாங்க? பயங்கரமா ஒப்பீனியன்லாம் கேட்கறாங்க. அப்படிதான் கேட்டாரு கர்த்தர். அப்படிலாம் ஒருவேளை கேட்டாங்கன்னா நம்மளை பத்தி நல்லா சொல்லிடுவாங்களா மனிதர்கள்? சொல்ல மாட்டாங்க. அது வேற வேலை, அதை விட்டுருங்க, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஒருவேளை இங்க நல்லவங்கன்னு யாரும் சொல்றாங்களோ, உங்க வீட்டுல இருக்க 100 பேர்கிட்ட அப்படி கையெழுத்து வாங்கினாங்கன்னா அந்த கையெழுத்து வரதுக்குள்ள வயசு என்ன ஆயிடும்? 100 தொட்டுடும். ஆனா 100 பேர்கிட்ட என்ன பண்ண முடியாது? கையெழுத்து வாங்க முடியாது. அப்ப இந்த உலகத்துல மனிதனுடைய சர்டிபிகேட்டை வச்சு தேவன் நம்மை பாவத்தை கழுவவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய இரக்கங்களினால் தேவன் நம்முடைய பாவங்களை கர்த்தர் கழுவினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்மஸ் ஒண்ணே மிகப்பெரிய சந்தோஷம் என்ன? ரட்சிப்பு தான் மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ரட்சிப்பை குறித்து சந்தோஷப்படுகிற மனிதனாக நீங்க இருந்தீங்கன்னா, மனுஷியாக இருந்தீங்கன்னா, வேற எந்த காரியம் இருந்தாலும் இல்லைனாலும் தேவனை பின்பற்றி போய்கொண்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் விஷயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு சுகத்திற்காகவோ, சுகம் இல்லைன்னு நான் சொல்ல, நான் போகிற இடமெல்லாம் சுகத்துக்காக ஜெபிக்கிறேன், அற்புதம் இல்லைன்னு நான் சொல்லல, டெலிவரன்ஸ் இல்லைன்னு நான் சொல்லல. இது எல்லாம் இருக்கிறது. ஆனா இது எல்லாவற்றையும் மேல மிகப்பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? பாவியாக இருந்த என்னை இயேசு ரட்சித்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஐயா, உங்களுடைய ரட்சிப்பின் அந்த சந்தோஷத்தை ஒரு மனிதன் எப்பொழுதும் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க எதுக்கு நன்றி சொல்றீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு நாளும் நீங்க எதுக்கு நன்றி சொல்லணும்? நான் என் வாழ்க்கையில தினமும் செய்கிறேன். எனக்கு என்ன தெரியும்னா, ஒருவேளை உலகத்துல ஏதாவது ஒரு பாஸ்ட் இருந்தாங்கன்னா நிக்கல்சன் ஊழியத்தை தெரிந்து கொள்வாங்களான்னு எனக்கு தெரியாது. நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எனக்கு நல்லா தெரியும். நிக்கல்சன் இஸ் நாட் த ரைட் கேண்டிடேட் டு டு தி மினிஸ்ட்ரி அப்படின்னு உலகம் தீர்மானித்து விடும். அப்படிப்பட்ட என்னை அழைத்து கழுவி ரட்சித்து அழைப்பை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து நிற்க வைக்கிறார்னா அது இயேசுவால மட்டும்தான் முடியும். அதனாலதான் நான் ரட்சிப்புல இன்னைக்கும் சந்தோஷப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அதுதான் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சாட்சி என்பது வேறு, நிறைய காரியங்களை குறித்து சாட்சி தான் இரண்டாவது தான். ரட்சிப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நீங்க எதை கொண்டாடுறீங்களோ இல்லையோ, கிறிஸ்துமஸ் வந்த அன்னைக்கு 25ஆம் தேதி வரும்போது உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் கொண்டாட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அதுதாங்க என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதம். இந்த உலகத்துல இங்கிருந்து என்னை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பது வேற எதுவுமே கிடையாது. தேவன் என்னை ரட்சித்த அந்த ரட்சிப்பு மட்டும். ஆமென். அல்லேலூயா. மனிதர்கள் நம்மை கொண்டு போக முடியாது. நாம் செய்த நற்கிரியைகள் நம்மை கொண்டு போகாது. நிறைய விசுவாசங்கள் இருக்கு உலகத்துல. இஸ்லாமியர்களை கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, தராசு மாதிரி இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை. தீமை எல்லாம் குறைந்து தீமை 49% போய் நன்மை 51% வந்துச்சுன்னா அவங்க மேல போயிடுவாங்க. அதான் அவங்க நம்பிக்கை. நிறைய வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கு. அவங்க என்ன யோசிக்கிறாங்க, நான் என்னதான் நல்லது செஞ்சாலும் அடுத்த பிறவில என்ன பண்ண போறேன்? எப்படியோ பிறக்க போகிறேன். நான் மனுஷனா இருக்கலாம், அடுத்த பிறவில வேற மாறலாம், அடுத்த பிறவில வேற மாறலாம், அடுத்த பிறவி எப்படி மாறினே போயிட்டு இருக்கு. இது எல்லாமே என்ன செய்கிறதுனா, தேவனை அடைவதற்கு மனிதன் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் மட்டும்தான். ஆமென். ஆனா இயேசு மட்டும்தான் தன்னுடைய பிள்ளைகளை சந்திக்க அவர் முயற்சி எடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நாம தேடி போலங்க, அவர் என்னை தேடி வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நாம முயற்சி செய்யல. நம்ம இன்றைக்கு நமக்கு கிரியை உண்டு. ஆனால் ரட்சிப்புக்கு நம்முடைய கிரியை அல்ல. ரட்சிப்புக்காக நம்மை ரட்சிக்க, நம்முடைய வாழ்க்கையை மாற்ற, அவரோடு நித்தியமாக வாழ்வதற்கு கர்த்தரே இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்த நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சந்தோஷம் நமக்குள்ள ரொம்ப முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். மரியாளுடைய வார்த்தைகளை கேட்டபொழுது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. அப்படியே 44 வாசம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. வராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சந்தோஷம். எது சந்தோஷம் தெரியுமா? முதலாவது நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வந்து ரட்சிப்பு தான் சந்தோஷம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது வேதம் சொல்கிறது, மத்தேயுல வாசித்தோம் 23ஆம் வசனத்துல, அவருக்கு பேர் இம்மானுவேலாம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போ இரண்டாவது எதுல சந்தோஷப்படும் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்துக்காக ஒரு மனிதன் சந்தோஷப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் நீங்க எந்த இடத்துல வேணா, இந்த இடம் தான் எனக்கு உயர்வு, அந்த இடம் தான் உயர்வு, இந்த வேலை தான் உயர்வுன்னு நினைக்கிறத விட, என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான சந்தோஷம் என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தில் இருப்பது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை இங்க பழகிட்டீங்கன்னா பரலோகம் போறது ரொம்ப ஈஸி ஆயிடும். இங்க ஆராதிக்க ஆரம்பிச்சுன்னா அங்க ரொம்ப ஈஸி நம்முடைய வேலை. இங்க என்ன நடக்குது நல்லா கவனிங்க. மாம்சம் அதிகரிக்க அதிகரிக்க என்ன ஆகும்னா, பிரசன்னத்திலிருந்து நம்ம விலகி தூரம் வந்துடும், அல்லது தேவனை அல்லது இயேசுவை அறிந்து கொள்ளுகிற அந்த ஞானத்திலிருந்து நம்ம தூரம் என்ன பண்ணிடும்? விலகி வந்துடும். யோவான் என்ற ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால், இயேசுடைய ஊழியத்தெல்லாம் பார்த்துட்டு சொல்றாரு, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறு ஒருவர் வருவதற்கு நாங்க என்ன பண்ணணுமா? காத்திருக்க வேண்டுமான்னு சொல்றவரு. இங்க என்ன நடக்குதுன்னா, இயேசு ஒரு கருவுல அந்த தாயோடு வராங்களாம். இங்க யோவான் அவங்க அம்மாவுடைய கருவுல உட்கார்ந்து கொண்டிருக்கிறாராம். இயேசுவின் பிரசன்னம் அந்த இடத்துல வந்த உடனே உள்ள இருக்கிற அந்த யோவான், பேச தெரியாத யோவான், இன்னும் வெளியில வந்து ஒரு உயிராக மாறாத யோவான் உள்ள துள்ளி குதிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. பிறந்த பின்பு இயேசு சந்தேகப்படுகிறார். பிறந்து வளர்ந்து பார்த்து அவருக்காக தான் ஆயத்தப்படுத்த வருகிறார். கேட்கிறாரு, வருகிறவர் நீர் தானா அல்லது வேறொரு வருவ என்ன பண்ணணுமா? காத்திருக்கணுமான்னு கேட்டாரு. ஆனா இங்க சொல்றாரு, கருவுக்குள்ள இருக்கிறாங்க. கருவுக்குள்ள இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா ஐயா, ஒரு ஆசீர்வாதம் சபைக்கு நான் கூற விரும்புகிறேன். ஒருவேளை உங்களுடைய கருவுல பிள்ளையே உருவாகாதுன்னு சொல்லிருக்கு, புழு பூச்சி கூட இருக்காது. நம்முடைய ஊர்ல என்ன பண்ணுவாங்க, பழக்கத்துல பேசுவாங்க. நான் சொல்லட்டுமா, அந்த பிரசன்ஸ், அந்த தெய்வீக பிரசன்னத்துல வந்த உடனே அந்த கருவுக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்படி அந்த நாளில் உருவானதோ, அதே அபிஷேகம் இந்த நாள் இந்த சபையில் இருக்கிறது. அதே ஆசீர்வாதத்தை கர்த்தர் எப்படி அங்கு கொடுத்தாரோ உங்க வாழ்க்கையில் கொடுக்க கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்புக்கு எப்படி சந்தோஷப்படுகிறோமோ அதே போல நீங்க வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, சந்தோஷப்பட வேண்டியது எது தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ என்ன செய்றீங்களோ தெரியாது. என்னுடைய தாத்தா வந்து ரிட்டையர்டு ஆர்மி. எங்க அம்மாவுடைய அப்பா, எங்க அப்பாவுடைய அப்பா ரிட்டையர்டு ஏர்ஃபோர்ஸ். எங்க அப்பா ஆர்மி. அப்ப எங்க வீடு எப்படி யோசிச்சு, ரொம்ப கஷ்டம் எங்க வீடு. அப்ப எங்க தாத்தா எங்க வீட்டுல என்ன சொல்லுவாருன்னா, நீ எங்க வேணா போ, நீ அமெரிக்கா கூட போ, ஆனா 7 மணிக்கு ஜெபத்துக்கு என்ன பண்ணு, நீ வீட்டுக்கு வந்துடு. இது பெரிய சொத்தெல்லாம் சேர்த்து வைக்கல எங்க தாத்தா பாட்டியெல்லாம். ஆனா அவங்களுக்கு கொடுத்தது மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை என்னுடைய சின்ன வயதுல இருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தவர். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நிக்க நிறைய பேர் சொத்து இருக்கு, நிக்க முடியல நிறைய பேரால. பணம் இருக்கு, படிப்பு இருக்கு, நிக்க முடியல நிறைய பேரால. ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே இல்லாம போலாம். இயேசு பிறந்தது போல நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிறப்பதற்கு இடம் இல்லாம இருந்திருக்கலாம், உடுத்துவதற்கு நல்ல துணி இல்லாம இருந்திருக்கலாம், உங்களை சேர்ப்பதற்கு மனிதர் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் தேவனை பிடித்துக் கொண்டீர்கள் என்றால், தேவனுடைய பிரசன்னத்தை அண்டிக் கொண்டு சார்ந்து வாழ்கிற மனிதனாக மனுஷியாக நீங்க இருப்பீங்கன்னா உங்களை தான் தேவன் உயர்த்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மற்றவர்களிடத்துல என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் தேவ பிரசன்னத்தை எந்த மனிதன் அதற்காக வாஞ்சிக்கிறானோ, கதறுகிறானோ, ஒரு மான்கள் நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு வாஞ்சித்து கதறினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அது மாத்திரமல்ல, உங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான மனிதனுடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாக மாற்ற. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஐயா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? நீங்க எதை வேணாலும் விட்டுடுங்க, உங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் வார்த்தை. வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க, வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க.
சிறு வயதில் எங்க பாட்டி தத்தை கற்றுக் கொடுத்தது என்னன்னா, மனப்பாடம் செஞ்சா உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. ரட்சிக்கப்பட்ட உடனே கண்டுபிடிச்சது என்னன்னா, எவ்வளவு அதிகமா நான் மனப்பாடம் செய்த வசனத்தை தியானிக்கிறேனோ அது எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணுமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நான் கையெல்லாம் வச்சுதான் நடக்காம போயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி எங்கிட்ட ஜெபிக்க வந்தார். நான் கம்பெனிக்கு போற, கம்பெனியே மூடிடுறாங்க, என்னன்னு தெரியலன்ற. ரெண்டாவது கம்பெனிக்கு போனாரா, 3 மாசத்துல கம்பெனி மூடிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நாங்க ஏதாவது செஞ்சா அதெல்லாம் வாய்க்காம போயிடும், இப்படி போயிடும், அப்படி போயிடும். ரொம்ப சிம்பிள். தேவ வார்த்தையை தியானிக்கிற மனுஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. தேவ பிள்ளைகளை, ஏன் இந்த வார்த்தைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் நான் சொல்றேன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. வார்த்தை தான் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியமே தேவனுடைய வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்போ வார்த்தைக்கு வாஞ்சித்து நீங்க போகணும். தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஒரு வாஞ்சை வரும். என்னுடைய சபையில நான் போன வாரம் கூட சொல்லிட்டு இருந்தேன். போன வாரம் நிறைய நம்ம சர்ச் வாலிப பிள்ளைங்களாம் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நான் சொன்னேன், தம்பி எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என் சர்ச் தம்பிலாம் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க என்ன இல்லை, வேலை இல்லை, நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க. என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க, எனக்கு வேலை வேணும். ஆமென். இப்ப வேலை கிடைச்சிச்சு. இப்ப ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்டா, பாஸ்டர் வேலை பாஸ்டர் அப்படின்ட்டு. என்னவா வேலை? 6 நாள் என்ன பண்றோம்? வேலை பாஸ்டர். 7வது நாள் மட்டும் தான் என்ன பண்றேன்? ரெஸ்ட் எடுக்கிறேன். நிறைய பேர் என்ன தெரியல, அந்த தேவ பிரசன்னம் தான் அவங்களுக்கு அந்த வேலையே கொடுத்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அந்த தேவ பிரசன்னம் தான் அந்த ஞானத்தையே உனக்கு கொடுத்தது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், அவன் பேர் வந்து மக்கு, அது கூடவே அவன் பேர் வரும். அவன் பேரும் எம்ல ஆரம்பிக்கும். அவன் பேர் சொல்ல வேணும். அவன் பேர் என்னது? மக்கு டேஷ். அதான் அவன் பேர். அவன் +2 போறதுக்குள்ள 10 ஸ்கூல் மாறிட்டான். 10 ஸ்கூல் மாறிட்டான் +2 போறதுக்குள்ள. அவன் 12th முடிச்சுட்டு MBBS தான் சேரணும்னு அவங்க அப்பா அம்மாவும் அவனை வந்து இங்கிருந்து ஹைதராபாத் காமிச்சாங்க, கேரளா காமிச்சாங்க. கஷ்டப்பட்டு படிச்சான். மேல ஏறல எதுவுமே. என்ன பண்ணல? படிப்பு ஏறல. அங்க ஒரு சின்ன ஃபெலோஷிப்க்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கை இயேசு கொடுத்த. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. மக்கா இருந்த மனுஷன் இன்னைக்கு எங்க இருக்கிறான்னா, ஆப்பிள்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கலிபோர்னியா யுஎஸ்ல இருக்கு. அந்த கம்பெனில ஒரு சீனியர் டிசைன் இன்ஜினியரா நீ வேலை செய்யற. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. என்ன விஷயம்? மக்க பயங்கரமான புத்திசாலியா மாத்துறது தேவனுடைய ரட்சிப்பும் பிரசன்னமும் வார்த்தை மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஸ்கட்டர்னு ஒரு ஸ்கூல்ல இருந்து அவனை வெளியே துரத்திட்டாங்க. வெளியில அவங்க அம்மா ஒரு டீச்சர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெளியே துரத்திட்டாங்க. இன்றைக்கு அவனை உயர்த்தினது என்ன தெரியுமா? தேவனுடைய பிரசன்னம் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஒரு நல்ல ஞாபகம் இருக்கு. நானும் என்னுடைய டேவிட் இங்க உட்கார்ந்துருக்காரு. நான் சென்னையில பைபிள் காலேஜ் படிச்சுட்டு நேரத்துல என் ஃப்ரெண்டு 3 மாசத்துக்கு ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணுவான். அவன் பெரிய கம்பெனியில் வேலை செய்யறான். ஆனா சனி ஞாயிற்றுக்கிழமையில கடற்கரை ஓரமா இருக்கிற நிறைய பகுதிகளுக்கு போயிட்டு ட்ராக்ஸ் கொடுத்து ஊழியம் பண்றது தான் எங்களுடைய வேலை. ஆமென் சொல்லுங்க பாருங்க. என்ன விஷயம்? அவனுடைய 60,000 ரூபாய் சம்பளம். அன்னைக்கு என்ன பண்ணல? அவனுக்கு தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தடையா இல்லை, தேவ பிரசன்னத்துல உட்கார்றதுக்கு தடையா இல்லை. எனக்கு ரெஸ்ட் வேணும்னு அவன் சொல்லலையே. அவனுக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, என்னுடைய வேலை என்னை உயர்த்தவில்லை, என்னுடைய சம்பளம் என்னை உயர்த்தவில்லை, என்னுடைய சர்டிபிகேட் என்னை உயர்த்தல, என்னை உயர்த்தினது இயேசு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? இருக்கிற முக்கியமாக வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் தெரியுமா? தேவனுடைய பிரசன்னத்தை பிடித்துக் கொள்ளுங்க. பாஸ்டர் கிட்ட சாவியை கேட்டு ஓடி வந்து காலையில இருந்து நைட் வரைக்கும் இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய முழங்கால் பட்டு இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதாடி ஒவ்வொருவரும் மாறணும். ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல எப்பொழுதுமே இந்த தேவ மகிமையை
பக்கத்தில் இருக்கிறவங்க உணர்கிற காலம் நிச்சயமாக வருகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாகனம் அப்படி போக நின்னுட்டு மேல வருவாங்க, இங்க கண்டிப்பா ஏதோ ஒரு சர்ச் இருக்குதுன்னு தேடுவாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊரை பத்தி தெரியாதவங்க வருவாங்க. என்ன விஷயம்? இதுவரைக்கும் அவங்களுக்கு உணராத ஒரு தெய்வீக சுகத்தை, ஒரு தெய்வீக சமாதானத்தை, ஒரு தெய்வீக வல்லமை உணர்கிற இடம் தான் இந்த தேவனுடைய ஆலயம். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. ஐயா, வேதம் சொல்லுகிறது இந்த அடையாளங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தருடைய பிறப்புக்கு நிறைய அடையாளங்கள் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய இந்த ஞான சாஸ்திரம் என்ன பண்றாங்க, நட்சத்திரத்தை பார்த்து இயேசுவை தேடி வராங்க. என்ன பண்ணாங்க? நட்சத்திரத்தை பார்த்து. அப்ப நட்சத்திரம் 4 நட்சத்திரம் நம்ம பார்க்கணுமா அப்படின்றீங்களா? அப்படில ஒவ்வொருவருக்கு அவரவருடைய புரிதலின்படி தேவன் வெளிப்பாடுகளை கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அங்க இருக்கிற மெய்ப்பொருளுக்கு நட்சத்திரத்தை பார்த்து வான்னு சொல்லல. அங்க இருக்கிற மெய்ப்பொருள் சொல்கிற, நீ போனா முன்னடையில் பிள்ளையை சுற்றி வைத்திருப்பதை காண்பீர்கள். அதான் அடையாளம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ எப்படி தேடுகிறாயோ அப்படிதான் உன்னுடைய ஞானம் எப்படியோ அதுக்கு ஏற்றது போலதான் தேவன் தன்னை வெளிப்படுத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப ஞான சாஸ்திரம் எப்படி வெளிப்படுத்துகிறார்? நட்சத்திரமாக வெளிப்படுத்துகிறார். இன்னொருத்தருக்கு வித்தியாசமாக. நான் ஏன் சொல்றேன், தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்றோம், நிறைய நேரம் கம்பேர் பண்றோம். பாருங்களேன், எனக்கு அவரை மாதிரியே இயேசு, அவர் இயேசுவை பார்த்துட்டாரு, நான் இயேசுவை பார்க்கணும். அவர் அப்படி செஞ்சுட்டாரு, நான் இப்படி செய்யணும். அவர் இப்படி பண்ணிட்டாரு, நான் இப்படி பண்ணணும். இப்படி நம்ம என்ன பண்றோம், கம்பேர் பண்ணி வாழ்றோம். இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வித்தியாச விதமாக தேவன் வெளிப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? வேத வார்த்தை என்பது மாறாது. ஆமென். அடையாளங்கள் ஒவ்வொருக்கும் வித்தியாசமாக மாறும். தேவனுடைய வழிகள், தேவனுடைய நடத்துதல் ரொம்ப வித்தியாசமா வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. மோசேன்னு ஒரு மனிதன், அவர் எங்க இருக்கிறாருன்னா அரண்மனையில பிறக்கிறாரு. அந்த மனிதனை வனாந்தரத்துல கர்த்தர் நடத்துறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புன்னு ஒரு மனிதன், அந்த மனிதன் கூடையில் இருக்கிறாரு. அந்த மனிதனை தேவன் அரண்மனைக்கு நேராக நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 பேருமே தேவ மனிதர்கள். ஆனா 2 பேருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நடத்துதல் வித்தியாசமானது, தேவனுடைய தரிசனம் வித்தியாசமானது, தேவனுடைய அடையாளங்கள் வித்தியாசமானது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அப்ப என்ன பண்ணக்கூடாது, தேவ பிரசன்னத்துல நீங்க உட்கார நீங்க என்ன கற்றுக்கொள்வீங்கன்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி, நீங்க யாருன்றதை கற்றுக்கொள்வீங்க. உங்களுடைய திட்டத்தை தேவன் வெளிப்படுத்துவார். ஒரு வாலிப பெண்ணாகிய மரியாளுக்கு தூதன் வந்து பேசுகிற சத்தமோ அந்த வார்த்தையோ புரியல. அல்லது இப்படி சொன்னா நல்லா இருக்கும், அந்த வார்த்தையுடைய உச்சம் எப்படி இருந்தது தெரியுமா? கல்லெறிந்து கொலை செய்யத்தக்க இடத்துல அந்த பெண்ணுடைய வாழ்க்கை இருந்தது. அதான் மரியாளுடைய சூழ்நிலை. ஆனால் மரியாள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, மீண்டும் நான் சொல்லுகிறேன், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், இந்த 17 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறோம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு பலிபீடம் நிச்சயமாக இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, மோரியான்னு ஒரு மலைக்கு தன்னுடைய பிள்ளையை கொண்டு போகிறார். ஆமென். பிள்ளை நினைக்கிறாரு ஆராதிக்க போகிறோன்னு. அப்பாவுக்கு தான் தெரியும், தகன பலியிட போகிறார். யார? தன்னுடைய சொந்த பிள்ளை. தன் கையில் இருக்கிற வரைக்கும் பிள்ளை. எப்பொழுது பலிபீடத்துல வச்சாரோ, அப்ப பலிபீடத்துல வைத்தது ஆபிரகாமின் பிள்ளை அல்ல. பலிபீடத்துல வைத்த உடனே அது கர்த்தருக்கு சொந்தமாக மாறிட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு சொந்தமான மாறிச்சுன்னா தேவன் முடிவுகளை எப்படி வேணும் என்றாலும் மாற்றுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன் கையில உன் பிள்ளையா இருக்கிறது தான் நீ பலியிடணும். இப்ப ஏன் பலிபீடத்துல வந்தாச்சு, இப்ப நான் சொல்றேன், என்ன பண்ணாத, உன் கைய பிள்ளையான் நான் மேல் போடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? தேவ பிள்ளைகளே, தேவ திட்டம் என்றால் என்ன தெரியுமா? அன்னைக்கு பலிபீடத்துல எந்த பிள்ளை மேல கைய போடாதன்னு கர்த்தர் சொன்னாரோ, அதே கர்த்தர் அவருடைய குமாரனை அனுப்புகிறார். அவரை ஒரு பலிபீடத்துல வைக்கிறாரு. கைய போடாதன்னு சொல்லல, அந்த கல்வாரி சிலுவையில நமக்காக அவர் ஜீவனை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன விஷயம் தெரியுமா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் பலிபீடம் என்பது நிச்சயம். நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத, நம்முடைய விசுவாசத்தை சவால் விடுகிற, நம்முடைய வாழ்க்கை சவால் விடுகிற சூழ்நிலைகளை நிச்சயமாக தேவன் நம்முடைய வாழ்க்கை அனுமதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? என்ன விஷயம்? ஆண்டவருக்கு தெரியும்
நீ அந்த சவாலில் ஜெயிப்பனு. பிசாசு ஏன் போராடுறான்? நீ ஜெயிக்க கூடாதுன்னு அவன் போராடுகிறான். அவனுக்கு என்ன தெரியும்? நீங்க எப்படிதான் ஜெயிச்சிருவீங்கன்னு பிசாசுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இங்கு இந்த பெண்ணை விட்டுட்டு போவதற்கு யோசேப்புக்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஆனால் அந்த மனிதனுக்கு தேவ தூதன் மூலமாக வித்தியாசமாக வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன நடந்துச்சு தெரியுமா? அவர்கள் புரிந்து கொள்ள ஒரு எண்ணம் இல்லைன்னா கூட, அதாவது என்ன சொல்றது, they were not able to understand. தேவன் செய்து கொண்டிருந்த திட்டத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியல. புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கீழ்ப்படிந்தார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பாருங்க. என்ன மெசேஜ்னா, do what the waiters do, serve அப்படின்னு போட்டுச்சு. அப்படி என்னன்னா, இந்த ஹோட்டல்ல பண்ணா வெயிட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க? சர்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய அர்த்தத்தை போட்டுருந்தாங்க. காத்திருக்கிற மனுஷன் எதர்மா செய்யணுமா? சர்வ் பண்ணணும். அவ்வளவுதான். நம்ம கூட காத்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு பதில் என்னன்னு தெரியலையா? காரியம் என்னன்னு தெரியலையா? உங்களுக்கு காரியங்கள் புரியவில்லையா? எதிர்காலத்தை குறித்து சில நேரங்கள்ல கர்த்தர் ப்ளூ பிரிண்ட் கொடுக்க மாட்டார். பெரிய காரியங்களை தேவன் சொல்ல மாட்டார். ஏன் தெரியுமா? அப்படி சொல்லிட்டாருன்னா அந்த இடத்துல கிரியை செய்ய வேண்டிய விசுவாசத்துக்கு அவசியம் இல்லாம போயிடும். இந்த பேர் ஆமென் சொல்ல மாட்டார். எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா அற்புதம்னு ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில நடக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? அற்புதம்னாலுமே சர்ப்ரைஸ், ஆச்சரியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் நான் இப்படி நினைக்கவே இல்லை, ஆனா என் வாழ்க்கை என்னாச்சு? இப்படி நடந்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சாட்சி சொல்லட்டுமா? தேவ ஜனமே, என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சீசன்ல என்னுடைய பிள்ளை பிறப்பதற்கான ஒரு எனக்கு பிள்ளை பிறக்கிற அந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல தானே என்னுடைய பிள்ளை பிறந்த சின்ன சாட்சியை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து வேற ஒரு தேசத்துல ஊழியத்துக்காக போயிருக்கேன். அப்ப என்னுடைய மனைவி 6 மாத கர்ப்பமாக இருக்கிறாங்க. அப்ப நான் தேசத்துக்கு போயிட்டு நான் போனதே எதுக்குன்னா, 3 நாட்கள் ஒரு சபையில ஹீலிங் க்ரூசேட்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப 3 நாட்களும் போயிட்டு அந்த ஹீலிங் மீட்டிங் நடக்குது. 3 இடங்கள்ல, ஒவ்வொரு இடங்கள்லையும் தேவன் அற்புதமான கிரியைகளை செய்கிறார். அப்போ அந்த கடைசி சனிக்கிழமை முடிந்து அன்று இரவு என்னால என்னுடைய மனைவியோடு பேச முடியல, ஞாயிற்றுக்கிழமையும் பேச முடியல. 3 சர்வீஸ் காலையில இருந்து, ஏன்னா இந்தியாவுக்கும் அந்த தேசத்துக்கும் ஏதோ ஒரு 4 மணி நேரம் வித்தியாசம். அப்ப இந்த ஊழியெல்லாம் முடிச்சுட்டு விடிய காலம், நம்முடைய இந்திய தேசத்துக்கு விடிய காலம். அப்போ அந்த நேரத்துல வந்து என்னுடைய மனைவி கிட்ட நான் ஃபோன் பண்ணும்போது அவங்க ஃபோன் எடுத்துட்டு அவங்க செஞ்சது ஒன்னே ஒன்றா, 10 நிமிஷம் அழுது கொண்டே இருந்தாங்க. வேற எதுவுமே செய்யல, அழுது கொண்டே இருந்தாங்க. அப்ப கேட்டேன், என்ன ஆச்சுமா? அப்ப அவங்க சொன்னாங்க, சாட்டர்டே நான் வந்து ஹாஸ்பிட்டல் செக்அப் போனேன். அவங்க 3 காரியங்களை சொன்னாங்க. ஒண்ணு, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைக்கு டவுன் சிண்ட்ரோம்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க. ரெண்டாவது, அதுல என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ஃபீட்டல் எடிமா அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குன்னு எழுதியிருந்தாங்க. மூன்றாவது அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, பிள்ளை வந்து இருக்க வேண்டிய வெயிட்டை விட கிட்டத்தட்ட 300-400 கிராம் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு எழுதியிருந்தாங்க. இப்ப இந்த 3 காரியங்களை வைத்து இதை நான் கேட்ட உடனே எனக்கும் மனம் உடைந்து விட்டது. எனக்கு இது புரியலை, எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. அப்போ புரியாத நேரத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நாங்கள் செய்தது ஒன்றே ஒன்றுதான். என்னுடைய இருதயத்துல ஒரு பாடல் எழும்பினது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கஷ்டமான சூழ்நிலைகளில் துதிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த முதலாவது வாக்கு என்ன தெரியுமா? சங்கீதம் 34:1. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அழுகையோடு கூட நானும் என்னுடைய மனைவியும் தினந்தோறும் 1/2 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் வரைக்கும் போன்லயே தேவனை ஆராதிக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்களுக்கு என்ன நடக்கும்லாம் தெரியாது, ஆனா என்ன தெரியும்னா, என்ன நடந்தாலும் நாங்கள் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்ப நான் மீண்டும் 15 நாட்கள் கழித்து இந்தியாவுக்கு வந்தேன். என்னுடைய மனைவி அதே ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். இங்க நிறைய நண்பர்கள் இப்படி சிஎம்சில நிறைய பேர் இருக்கிறதுனால 8 மணிக்கே எங்களை உள்ள அனுப்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேஷண்டா உள்ள போயிட்டோம். ஸ்கேன் எடுத்தாங்க, வெயிட் பண்ணுங்கன்னாங்க. 10 மணிக்கு 2வது ஸ்கேன் எடுத்தாங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 12 மணிக்கு இன்னொரு ஸ்கேன் எடுத்தாங்க, வெயிட் பண்ணுங்கன்னாங்க. டாக்டர் வெளியில போயிருக்காங்க, திரும்பி வருவாங்க. 2 o'clock 12 மணிக்கு மேல அந்த கைனி அப்படியே காலி ஆயிடும், யாருமே இருக்க மாட்டாங்க. காலையில வந்து மீன் மார்க்கெட்டை விட பயங்கர ரஷ் இருக்கும்.
நாங்க கடைசியா பாத்தீங்கன்னா நானு என் மனைவி 2 வாட்ச்மேன் 2 செக்யூரிட்டி நாங்க 4 பேர் தான் இருக்கோம் அந்த பில்டிங் உட்கார்ந்து கொண்டே இருக்கும். அப்ப டாக்டர் கடைசியா வந்தாங்க, கூப்பிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கெல்லாம் தேர் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் ஃபீட்டல் எடிமான்னு எழுதியிருந்தாங்களோ அதை அடிச்சுட்டு அவங்க எழுதினாங்களோ தேர் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஃபீட்டல் எடிமா. வராமே சொல்லுங்க பார்க்கலாம். எந்த வியாதி இருக்குன்னாங்களோ அந்த வியாதி இல்லைன்னு அவங்களே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. இதுதான் அற்புதம். வராமே சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல அல்லது எங்களுக்கு திருமணமான புதுசுல உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடக்கும் போது கர்த்தர் சொன்னார்னா இந்த வழியை நாம் ஏற்றுக்கொள்வோமா? இது நமக்கு அற்புதமாக இருக்குமா? எவ்வளவு மோசமான கர்த்தர்ல நம்ம யோசிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் சூழ்நிலைகளோ நம்முடைய சொந்த காரியங்களோ வித்தியாசமாக நடக்கும். அந்த நேரத்தை கண்மூடித்தனமாக வேதம் சொல்லுகிறது, நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல போறீங்க? நம்ம என்ன பண்ணல, நாம பார்த்து நடக்கல ஐயா, நான் விசுவாசித்து நடக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் என்ன கற்றுக்கொண்டேன்னா, நான் என்னுடைய சூழ்நிலை என்னவாக இருந்தாலும் கர்த்தரை நான் துதிக்கும் போது அல்ல தேவனுடைய வார்த்தையை நம்பும் போது தேவனுடைய பிரசனத்தில் இருக்கும் போது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்ற கர்த்தர் வல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மரியாள் யோசேப்புடைய வாழ்க்கை அப்படிதான். அவங்களுடைய இளம் வயதில் அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும் வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தையை பிடித்துக் கொண்டு யோசேப்பை குறித்து சங்கீதத்தில் இப்படி வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறுகிற வரைக்கும் வார்த்தை யோசேப்பை புடமிட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படி என்ன தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை உங்களை உருக்கி கட்டி தங்கமா இருக்கிற உங்களை ஆபரண தங்கமாக மாத்துறது. அதுதான் வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புடமிட்டது என்ன நினைக்கிறீங்க? உங்களை அழிச்சிருவார் அர்த்தமா? இல்ல. நீங்க தங்க கடைக்கு போய் பாருங்களேன், அவங்க கிட்ட நீங்க ஒரு கோல்டு பிஸ்கெட் கொடுத்தீங்கன்னா அவங்க அழகான ஒரு மோதிரமாக, கம்பலாக, செயினாக என்ன பண்ண மாற்றி கொடுத்துருவாங்க. அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வார்த்தை என்ன செய்யும்? உங்க வாழ்க்கை எப்படிதான் செய்யும். எந்த மரியாதை எல்லா தேசத்தில் அந்த சுற்றி இருக்கிற எல்லாருமே தூஷித்தார்களோ அதே மரியாதை தான் இன்று வரைக்கும் எல்லாரும் கொண்டாடுறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன விஷயம்? புரியாத போதும் அந்த பெண் தேவனுக்கு கீழ்ப்படியும். அல்லேலூயா. அப்போ எது சந்தோஷம்? ரட்சிப்பு தான் சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் எது சந்தோஷம்? தேவனுடைய பிரசன்னம் தான் சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது எது சந்தோஷம்? தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் நமக்கு சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுகிற மனிதனாக நீங்க இருப்பீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவன் அற்புதங்களை செய்வார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படியே முடிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். அந்த ஒரே உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ. இயேசுவின் பிறப்பு நிறைய இடங்கள் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிட்டது. பெரிய கேள்வி. அவரை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு வீடு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒருவேளை நீங்க இங்க இருக்கிற நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய பின்னணியில இருந்து இங்க வந்திருக்கோம். நம்முடைய சூழ்நிலைகள் ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். வரவேற்க வேண்டிய இடத்துல ஏளனங்களையும் அவமானங்களையும் பார்த்து வந்திருக்கலாம். ஆனா ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டீங்கன்னா அவருடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு ஆக கிடவுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வேற எதுவுமே வேணாம் ஐயா நம்முடைய வாழ்க்கையில். வேற எதுவுமே வேணாம். மனிதன் நிந்திப்பான், மனிதன் கைவிடுவான், மனிதன் நம்மை விட்டு போயிடுவான். ஆனால் தேவன் ஒருவரே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். உங்களுடைய சந்தோஷம் எதுல சந்தோஷம்? ரட்சிப்புல தான் சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில எது சந்தோஷம்? தேவனுடைய பிரசன்னம் தான் நமக்கு சந்தோஷம். நம்முடைய வாழ்க்கையில எது சந்தோஷம்? எது நம்முடைய வாழ்க்கையில கழிப்பு? தேவனுக்கு கீழ்ப்படிவது தான் நமக்கு சந்தோஷம். ஒரு ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஓ உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன்.
மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். Thank you, Lord. Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தர் நாமத்தை அப்படி மகிமைப்படுத்துகிறார். நாம ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய அபிஷேகத்தினால் ஜெபிக்க போகிறோம். Hallelujah. இயேசு வந்த உடனே வயிற்றில் இருந்த பிள்ளை துடைத்து, ஓ எலிசபெத் தேவ ஆவியினால் நிரம்பினாள். உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன். உம்மை தானே நேசிக்கிறேன், வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நானும் உம்மோடுதான். Thank you, Lord. அப்பாவை துதிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. 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 அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எத்தனை கரங்களை உயர்த்தி தேவனிடத்தில் ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். Hallelujah. ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. We are in the presence of Jesus. இயேசுவின் பிரசன்னத்தில் வந்தவுடனே எலிசபெத்தை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். ஒரு நிரப்பப்படுகிற அபிஷேகத்துக்குள்ளாக, ஒரு நிறைவாகுகிற அபிஷேகத்துக்குள்ளாக, எல்லாவற்றையும் முழுமையடைய செய்கிற ஒரு அபிஷேகத்துக்குள்ளாக. ஓ, இந்த வருடத்தில் குறைவுகளை பார்க்கலாம், சரீரத்தில் குறைவு இருக்கலாம், வாழ்க்கையில குறைவு இருக்கலாம், வேலையில குறைவு இருக்கலாம், குடும்பத்தில் குறைவு இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாளிலே நிறைவாக மாற்றுகிறார். எல்லா குறைவுகள் நிறைவாக மாறுகிறது. ஹalleluya. அப்படியே கரங்களை உயர்த்தி பார்க்கலாம். தேவனுடைய ஒவ்வொரு நிரப்புவாரா, தேவனுடைய ஒவ்வொரு நிரப்புவாரா. ஹalleluya. ஹalleluya. ஓ நிரப்பு ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஹalleluya. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படுவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படுவதாக. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படுவதாக. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வெளியேறுவதாக. ஓ, சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருந்தீங்கன்னா அந்த பலவீனம் இருக்கிற இடத்துல அல்லது இருதயத்தை நீங்க கரங்களை வைக்கும் பொழுது தேவனுடைய சுகம் இந்த 17வது ஆண்டு விழாவில் தேவன் ஆவிக்குரிய நிறைவேறி மட்டுமல்ல, உங்களுடைய சரீரத்திலும் தேவன் பூரண சுகத்தை இப்பொழுது கட்டளையிடுகிறார். இப்பொழுதே சரீர பலவீனங்கள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுதே சரீரத்தில் குறைவுகள் வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டாக இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்டின் மீது தேவனுடைய வார்த்தை இந்த நாளிலே வேதம் சொல்கிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஓ, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் இப்பொழுதே சுகம் கொடுப்பாரா. இப்பொழுதே சரீரத்தில் ஒரு சுகம், ஒரு புது பலன், புது பலன், புது பலன், புது பலன். எத்தனை பேர் வார்த்தையை பெற்றுக்கொள்ள போறீங்க? அன்னைக்கு கேளுங்க, அப்பா எனக்கு பலன் கொடுங்க. ஓ, பலன் கொடுங்க, பலன் கொடுங்க, பலன் கொடுங்கப்பா. பலன், 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 புதிய பலன், புதிய பலன், புதிய அபிஷேகம். ஓ, ஹalleluya. என்ன பலன் என்றால் என்ன? இதுக்கு முன்பதாக நீ உடைந்திருக்கலாம். ஆனா இந்த பலன் வந்த பிறகு அதே காரியம் வந்தாலும் உங்களை உடைக்க முடியாது. Hallelujah. Oh, thank you, Lord. Oh, thank you, Jesus. இயேசுவே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். Hallelujah. Oh, thank you, Lord. Hallelujah. Oh, இயேசு ராஜா, எத்தனானி எதற்கும் பயமில்லையே. எத்தனை பேர் அறிக்கையிட போறீங்க?